தைப்பூசம் முருக பக்தர்களுடைய மிகப்பெரிய திருநாளா ஏன் கொண்டாடப்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பக்தர் இருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், எப்படியாவது பழனி முருகனை நேரில் போய் தரிசனம் செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி கனவாக இருந்தது. அவர் ரொம்ப கடுமையான விரதம் இருந்து காவடி எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு நடந்தே போகிறாரு. வெயில் அதிகமாக இருந்ததுனால திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு சிறுவன் வந்து அவருக்கு தண்ணியை கொடுத்துட்டு, கோயில் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, உங்களால் முடியும், நீங்கள் போய் முருகனை தரிசனம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குரலை கேட்ட பக்தர் வந்துட்டு கண் திறந்து பார்க்குறாரு. அங்கே யாருமே கிடையாது. அந்த பக்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துட்டு பழனி கோயிலுக்கு போயிடுறாரு. அங்கே போய் பார்த்தாதான் அங்கே இருந்த காட்சி வந்துட்டு அவரை மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குது. கோவிலில் இருந்த முருகனுடைய சிலை அந்த சிறுவனுடைய முகம் மாதிரியே இருந்திருக்குது. அப்போதான் அவர் உணர்றாரு, தன்னை காப்பாற்ற வந்தது வேற யாரும் கிடையாது, பழனி முருகனே அப்படின்ற மாதிரி. என்ன தெரியுது அப்படின்னா, உண்மையான பக்தியோட முருகனை வழிபட்டா முருகன் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டாரு. இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.